ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரவி மோகனுடைய பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ரவி மோகன் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்குறாரு. அந்த ப்ரெஸ்ஸில் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இதுக்கப்புறம் படங்கள் நடிக்க போகிறதில்ல, இது என்னோடய பர்சனல் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, இது சினிமா சம்மந்தப்பட்டது கிடையாது, முழுக்க முழுக்க இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் இன்டர்வியூ தான். ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய 2 பசங்களையும் வந்து என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கன்னு சொல்லிட்டு யாரும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த ஃபேமிலியை தான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. ஐ மீன் அவருடைய ஒய்ஃபோட ஃபேமிலியை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. என்னென்னா, அவரை வந்து அவங்களுடைய சொந்த பசங்களே வந்து மீட் பண்ண வைக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலுமே கூட 2 பாடி கார்ட்ஸை வந்து செக்யூரிட்டி அனுப்பிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குறாங்க. என்னை அலோவ் பண்ண என்னை வந்து பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. என்னை வந்து என் பசங்கக்கிட்டே போக விட மாட்டேங்கிறாங்க. ஸோ என் குழந்தைங்க நான் பார்க்கணும், இந்த இன்டர்வியூ அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன், ஸ்கூல் ஃபீஸ் நான் தான் கட்டினேன். ஸோ இதில் நான் பாசம் எல்லாமே நான் செஞ்சேன், என் பசங்க மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்க தான் என்னோடய உயிர், என்னோடய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தர் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிங்கர். ஸோ அவங்களுக்கும் நம்ம ரவி மோகனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதும் தெரியல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ரவி மோகன், அவருடைய ஃபேமிலி, அவருடைய அண்ணன், அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஸோ லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ் வரைக்கும் நல்லாவே நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வரவும், இவருக்குன்னு ஒரு ஸ்டார்டம் இவருக்குன்னு ஒரு இன்கம் வந்து அதிகமாக என்ன ஆச்சு அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருக்க முடியாது, நம்ம வந்து தனியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி மோகனுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணாங்களாம். ரவி மோகனை ப்ரெஷர் பண்ணி தனியாக வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஈசிஆர் ரோட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு நம்ம ரவி மோகன். ஸோ கட்டி கொடுத்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வாழ்ந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ஸ்டார்டிங் வரைக்கும் நல்லாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரவி மோகனோட ஒய்ஃப் இருக்காங்களா, ஆர்த்தி, எக்ஸ் ஒய்ஃப். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா, சரி அவருமே நினச்சிருக்காருன்னு, குடும்பத்துக்காக பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிருக்காரு. ஓகே, நம்ம குடும்பம், நம்ம பசங்க, நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. அவர் ஸ்டார்டிங்கில் வந்து இது கண்ட்ரோல் மாதிரி தெரியல, அவர் என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணலையா. ஸோ இவருமே பார்த்திங்கன்னா இவருடைய ஃபினான்ஷியல் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்த்தியை தான் பார்க்க விட்டுருக்காரு. ஸோ அவர் எதுவுமே பார்த்துக்கல. எப்படியும் ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம சொந்த ஒய்ஃபே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு படத்துக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்குறாரு, என்ன விஷயங்கள் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரோலையும் பார்த்திங்கன்னா அவருடைய ஒய்ஃபான ஆர்த்திக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ இவருக்கு ஏதாச்சும் காசு வேணும்னாலும் கூட ஆர்த்திக்கிட்ட தான் கேட்குற மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ரவி மோகன் இருந்திருக்காரு. இவருக்குன்னு சொல்லப்போனால் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு சொந்தமாக வந்து எனக்குன்னு ஒரு ஏடிஎம் கார்டு கூட கிடையாது. ஸோ எனக்குன்னு ஒரு கார்டே கிடையாது, ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டும் கூட கிடையாது. ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதுவுமே பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ நான் ஏதாவது ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும், உடனே என்னை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போய்ட்டுனா, சரி பசங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய 2 பசங்களுக்காக நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்க, நான் எல்லாமே பொறுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த பேனர்லேயே வந்து நிறைய படங்கள் பண்ணாங்க. என்னை வந்து ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க சொல்கிற படங்களை தான் என்னை நடிக்க வச்சாங்க. ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இன்னொரு படத்தை சைன் பண்ணுறது. ஸோ அவங்க சொல்கிற மாதிரிலாம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. எனக்குன்னு சொந்த அறிவு கிடையாது. நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், 23 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட நாலேஜாக இருக்கட்டும் எல்லாமே நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னை பண்ண விடாமல் என்னை வந்து ரொம்ப டம்ப் பண்ணாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இதெல்லாம் மட்டும் தாண்டி என்னை வந்து நான் வந்து அஃபேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கெனிஷா அப்படிங்கிறவங்க வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோடய நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலை அவர். ஸோ கெனிஷா பற்றின விஷயம் பார்த்திங்கன்னா மர்மமாக தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கெனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ரவி மோகன் கூட வந்து அதிகமாக சுற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ நிறைய இடங்கள் கோயிலுக்கு போகிறது, ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாலாம் பார்த்துருக்கலாம். ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அவங்களையும் இந்த அப்படி இருக்கும்போது இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசுகிறாரு. சைபர் புல்லிங் அப்படின்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து இவங்கள தப்பாக பேசியே பார்த்தீங்கன்னா அவங்கள காலி பண்ணிட்டீங்க நீங்கள். கெனிஷாவோட லைஃபே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. கெனிஷா என்னை விட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நல்லா இருக்கட்டும். பட் கெனிஷாவே காலி பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து என்கிட்ட வரீங்க. ஸோ நான் உயிரோடு இருக்கக்கூடாது அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃப் ஃபேமிலியை சொந்தமான ஒய்ஃப் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இதுவாயிட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மேஜிக்லாம் பண்ணியிருக்காங்க. நான் பிளட் வாமிட்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் ஏதாவது இறந்து போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் சாக மாட்டேன். அப்படி சாகிற மாதிரி இருந்தால் அவங்கள நான் எதுவும் பண்ணாமல் என்னை யாரெல்லாம் சீண்டி பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோடய நேச்சர் வந்து நான் எப்பவுமே அமைதியாக இருப்பேன். ஸோ ஜெயம் ரவி தானே, அவன் எப்பவுமே அமைதியாக தான் இருப்பான். என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. பட் நான் அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். என்னோடய நேச்சரை தாண்டி நான் வந்து இப்போ வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்படி கண்ட்ரோல் பண்ணி அப்படி எல்லாம் இருக்க முடியாது. நானும் காட்டுவேன். எனக்கும் வந்து கோவம் வரும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய குழந்தைங்கள பார்க்க விடலை அப்படின்றதுக்காகவே லிட்ரலாக அவரே வந்து அவரை ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைகளை காமிக்கிறார். என்னென்னா அவருடைய 2 கையும் வந்து வெட்டியிருக்கிறாரு. அதாவது என் பசங்களை என்னை பார்க்க விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி அவர் வந்து காயப்படுத்திக்கிட்டாராம். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து லிட்ரலாக வந்து அழுது உடஞ்சி போய் அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் அவர் பேசியிருப்பார். ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த கெனிஷா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெனிஷா இருக்காங்க இல்லையா, ஸோ இவரையும் அந்த கெனிஷாவை சேர்த்து வச்சு தான் இப்போ இவ்வளோ பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ஆர்த்தியோட டைவர்ஸ் கேஸ், ஆர்த்தி ரவி மோகனுடைய டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டைவர்ஸ் கேஸ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும், என்னோடய பர்சனல் விஷயம்லாம் முடிகிற வரைக்கும், பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் நான் படங்கள் நடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்னால் சுத்தமாக முடியலை. என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி நடிக்க முடியல. எந்த அளவுக்கு வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரியல. மென்டலி, ஃபிசிக்கலி நான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. என்னால் வேலை செய்யவே முடியல. ஸோ அதனால் அது வரைக்கும் கடவுள் எப்போ என்னை வந்து நடிக்க வைக்கிறாரோ அது வரைக்கும் நான் வந்து இது பண்ணுறேன். என்னுடைய உண்மையான ஃபேன்ஸ் என் கூட இருப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது கெனிஷா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெனிஷா வந்து ஒரு பாப் சிங்கர். ஸோ கோவாக்கு வந்து நம்ம ரவி மோகனை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்களாம். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கானே, ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கானே, ஸோ எங்கேயாச்சும் வெளியூர் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா கூப்பிட்டு போனதாகவும், கோவாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெனிஷா அப்படிங்கிறவங்கள வந்து மீட் பண்ணதாகவும், அப்போ தான் வந்து 2 பேருக்குமேக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஸோ ஆக்சுவலாக கெனிஷா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பாப் சிங்கராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கரியரை வந்து பாப் சிங்கராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி மோகனை வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 2 பேருமே வந்து பேசியிருக்கிறாங்க. 2 பேருமே வந்து இவருக்கு வந்து நம்ம ரவி மோகனுக்கு வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் ஸோ இவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப வந்து ஆறுதலாக பேச ஆரம்பிச்சது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஓகே, ஒரு நல்ல ஃப்ரெண்டான நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் 2 பேருமே ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தெரபிஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம ரவி மோகனுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக அவர் வந்து அந்த அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ நம்ம கெனிஷா சைடில் அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. எங்கள் அம்மா வந்து 2013 வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் 2017 இறந்து போயிட்டாங்க. என்னுடைய சொந்தக்காரங்களாம் பார்த்திங்கன்னா என்னை வந்து அப்யூஸாக தான் பார்த்தாங்க. என்னை வந்து எப்போவுமே தப்பான ஒரு கண்ணோட தான் பார்த்தாங்க. எனக்கு ஒரு 18, 19 வயசு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி குழந்தையும் கன்சீவாக இருந்தேன். இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுவுமே அபோர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர், ரொம்ப ஒரு அப்யூசிவான விஷயம் அப்படிலாம் நடந்துச்சு. ஸோ அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி நான் வந்து வந்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு
நான் வந்து பாரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கரியரை. மியூசிஷியனாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாரில் பாட்டு பாட தான் ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ ஒரு 500 அந்த மாதிரியான அமௌண்ட் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சுலாம் பேசுகிறது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள்லாம் கமெண்ட் போடுறது, தப்பு தப்பாக என்னை வந்து கமெண்ட் பண்ணுறது, அந்த சைபர் புல்லிங்கை பற்றி அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெனிஷாவோட அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரவி மோகன் வந்து பஸ்ட் அவுட் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த சைபர் புல்லிங்கை பற்றி அதிகமாக வந்து அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தார். சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. சைபர் புல்லிங்னா தப்பு தப்பாக கமெண்ட் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஸோ கெனிஷா சைட்லேயும் சரி, ரவி மோகன்லேயும் சைட்லேயும் சரி சில தப்புகள் இருந்திருக்கலாம். கிளாரிஃபை பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு வேளை கிளாரிஃபை பண்ணியிருந்தால் யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் இருந்திருக்காது. முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து லைஃப் கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்ம அந்த லைஃப்பை பற்றி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சால் மட்டும்தான் பேசணும். அதாவது ஒருத்தருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த சிச்சுவேஷனில் நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஏதோ கண்ணு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ கேட்டுட்டு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும், இதுதான் கரெக்டு, அவன் தான் கரெக்டு, இவன் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. உண்மையாக தீவிரமாக நீங்கள் வந்து அதை பற்றி அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் கரெக்டாக 2 சைட்லேருந்தும் 2 தரப்புலேருந்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறதா இருக்கட்டும், அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் நம்ம பண்ணணும். சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், யூடியூபராக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டாக கேட்குறது என்னென்னா, ஸோ ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது, ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம வந்து தப்பாக வந்து கை காட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு. ஐ மீன் எப்போவுமே வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்போது வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பல பேருக்கு லைஃப் கொடுக்குது. இப்போ பல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக கொடுக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் தேவைப்படும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஒரு 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 ட்ரைபேடோ, ஒரு மொபைல் ஸ்டாண்டோ எது இருந்தாலுமே சரி, நமக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக மக்களுக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடிச்சிருவாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மை தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்களில் பல பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நானுமே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நானுமே வந்து ஒரு வீடியோவை பற்றி தப்பாக பேசுகிறதாகட்டும், ஸோ ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் கரெக்டு, இவங்க சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பை வச்சுக்கிட்டு நான் பேசினதாக இருக்கட்டும், நானுமே பண்ணியிருக்கேன், நானுமே செஞ்சுருக்கிறேன். நானுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கெனிஷா மேலே தப்பாக இருக்கட்டும், ரவி மோகன் மேலே தப்பாக இருக்கட்டும், யார் மேலே தப்பாக இருக்கட்டும், ஸோ பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு பஸ்ட் அவுட் ஆகி மனசு உடஞ்சி போய் இந்த மாதிரி வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவர் பேசுகிறாரு அப்படின்னா, மேபி அவர் மேலே தப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 கெஸ் தான். மீன்ஸ் நான் வந்து அவர் மேலே அவரை தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், மேபி அவர் மேலேயும் தப்பு இருக்கலாம், இல்லை அந்த கெனிஷா மேலேயும் தப்பு இருக்கலாம், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கலாம். ஏன்னா எங்களுக்குள்ளே எந்த மாதிரியான உறவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணல. மீன்ஸ் இவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ், இவங்கள பற்றின விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய பொழப்பே வந்து சினிமா தான், மீடியா சம்மந்தப்பட்டதில் தான் இருக்காங்க. ஒரு ஆக்டர்ஸோட லைஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரைவசியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் ப்ரைவேட் லைஃப் மாதிரி தான், ப்ரைவசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே பப்ளிக் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆர்த்தி அவங்களுடைய ரவி மோகனுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் வந்து டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவர் என்ன சொல்கிறார், அவர் பக்கத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தப்பு பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எப்போவுமே பண்ணியிருக்கலாமே, 23 வருஷமாக நான் சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன், 95% ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து என்னோடய ஃபிலிம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்கேன், நான் வாங்காத அவார்ட்ஸே கிடையாது. ஸோ இவ்வளோமே நான் பண்ணிவிட்டு நான் நடிக்காத நடிகையிலே கிடையாது. என்னுடைய வேலையே பார்த்திங்க அப்படின்னா அழகான பொண்ணுங்க கூட நடிக்கிறது தான். ஸோ அப்போல்லாம் நான் வந்து நினச்சிருந்தா போயிருக்கக்கூடாதா, பொண்ணு கூட போயிருக்கக்கூடாதா,
இப்போ தான் நான் போனோமா, எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ இப்போ போய் நான் அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கெனிஷாவுமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தெரபிஸ்ட் தான், நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் அவர் கூட பழகிட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு வந்து தப்பாக பேசாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ரிலீவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு மனசு உருகி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது இதுதான். என்னன்னா, ஒரு விஷயத்த பத்தி ஃபுல்லா தெரியாம பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட். எப்பவுமே சரி, எல்லாரையும் நான் பொதுவா சொல்லல. எல்லாரையுமே நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியோ அந்த மாரி சொல்லல. பொதுவா என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு சில கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தரப்ப வந்து ஒரு நெகட்டிவா பேசுற ஒரு தரப்ப வச்சு, இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இதுதான் இவங்க சொன்னது தான் கரெக்ட்டு. அவங்க சொல்றது தப்பு. இவங்க சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அத வச்சு ஒரு கதைய ஜோடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு, வியூஸு இதெல்லாம் லைக்ஸு, வியூஸு கிடச்சிடுது, பணம் கிடச்சிடுது, எல்லாமே கிடச்சிடுது. பட் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்குதா? நீங்க சாப்பிடும்போது யோசிக்க மாட்டீங்களா? அந்த மாரி விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன். அவங்களுமே ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து 2 பேருடைய பர்சனல் லைஃப். மீன்ஸ் ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி, கெனிஷா. ஸோ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ என்னைக்கு பப்ளிக்கா வந்துருச்சோ, ஓகே, நீங்க எல்லாருமே பேசலாம். உங்களுக்கு அதோட ரைட். நீங்க வந்து ஒரு எல்லா இண்டிவிஜுவலுக்குமே ஒரு ரைட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்லலாம். பட் இருந்தாலுமே எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். இவர் மேல தான் தப்பா இருக்கும். இல்ல அந்த பொண்ணு மேல தான் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனடியா வந்து முடிவெடுத்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடுறதா இருக்கட்டும். ஸோ கமெண்ட் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அத தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு கொண்டு போவோம் அப்படின்னா, மனசு திடமா இருக்கிற, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஈஸியா கடந்து போயிருவாங்க. ஓகே, இது இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் வந்து நெகட்டிவா பேசுவான், ஒருத்தன் பாசிட்டிவா பேசுவான். பேசுறவன் பேசிட்டு போட்டும், குலைக்கிற நாய் குலைச்சிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் இதுவே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எத கேட்டாலுமே கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்ஸ்க்கு வந்து, இதுவே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இது என்ன வந்து இப்படி சொல்லிட்டானா, என்ன வந்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, மென்டலாவும், ஃபிசிக்கலாவும் ரொம்பவே பாதிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த உலகத்தில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதனால இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் டூல். ஸோ இத வந்து பாசிட்டிவா கொண்டு போனீங்க அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதே நீங்க நெகட்டிவா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்குமே பேக் ஃபயரா இருக்கட்டும், மத்தவங்களுக்குமே தப்பா நடக்கிறதுக்கான விஷயம் நெறைய இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா நீங்க வந்து கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், Instagramமா இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும், வாட்டெவர் எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் சரி, கஷ்டப்பட்டு தான் நம்ம கன்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறோம். கஷ்டப்பட்டு தான் ஃபாலோவர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஜென்யூனா பண்ணுவோம். ரொம்ப வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுவோம். யாரையும் வந்து இதுதான் கரெக்ட்டு, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி பேச வேண்டாம். தேங்க் யூ.